சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உலக்க வந்துட்டு எப்படி வந்து கரெக்டாக ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ வந்து வீடியோ காமிக்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உலக்கையை நம்ம வந்து க்ரெயினில் தூக்கி உள்ளே இறக்கிடுவோம். உள்ளே இறக்குனதுக்கப்புறம் ஸோ இந்த ஷாஃப்ட்டையும் நம்ம இந்த உலக்கையை கனெக்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த ஹோல்ஸ் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த ஷாஃப்ட்டை வந்து ஃப்ரண்ட்டு பேக் மூவ் பண்ணலாம். லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக வச்சுட்டு இந்த பின்னை வந்துட்டு போட்டுருங்க. இந்த பின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்கும் இப்போது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேனர் கொடுத்துருப்போம். இந்த நட்டு டைட் பண்ணணும். ஸோ இந்த நட்டு டைட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உலக்க ஃபுல்லாக கீழே வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு தூக்கிடும். அந்த உங்களுக்கு அந்த பாட்டமில் இருக்கிற அந்த உலக்க வந்து மேலே தூக்கிட்டு கீழே ஃபுல்லாக புண்ணாக்கு போயிடும். ஸோ அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக கை டைட் வச்சுக்கோங்க. கை டைட் வச்சாலும் இந்த வந்துடும். அதுக்காக தான் ஸ்பேனர் டைட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பேன் வந்து ஒரு மரம் 2 மரம் டைட் பண்ணி பாருங்கள். ஸோ பின்னு வருதா கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்தோம்னா ஒரு 1/2 மரம் சேர்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ பின்னு வெளியே வராமல் இருந்தால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னு கம்ப்ளீட்டாக வந்து லாக் ஆகிடுச்சு, வெளியே வராது. ஸோ இந்த பின்னு லாக் ஆனால் மட்டும்தான் இந்த லோடு ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கீழே வந்துட்டு அந்த உலக்கைக்கு வந்து உரலோட சேர்த்து அமுத்தி பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த அப்போ தான் அந்த பின்னு வெளியே வராமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும் நம்ம லூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைட்டு, கை டைட்டு. அவ்வளோதான். ஸ்ப்ரிங்கை மூவாமல் இருந்தால் போதுங்க. அவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2மே டச்சில் இருக்கணும் எப்பயுமே. சப்போஸ் இது வந்து கேப் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த 4 போல்ட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க போல்ட்டை டைட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிக்கும். திரும்பி அதுக்கப்புறம் 4 போல்ட்டு ஃபுல் டைட் பண்ணிடணும். ஸோ க்ரீஸிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலரில் லைட்டாக க்ரீஸ் வைக்கணும். க்ரீஸ் லைட் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கியர் இருக்கும், கியருக்கும் க்ரீஸ் அப்ளை பண்ணணும். ஸோ பின்னாடி கை வைக்கக்கூடாது. எப்பயுமே இந்த நோஸ் இருக்குங்களா, நோஸ் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணணும். ஸோ பேக் சைடு அப்ளை பண்ணக்கூடாது, டேஞ்சரு. பிகாஸ் நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் அந்த 2 கீரும் ஜாயிண்ட் ஆகிற ஏரியா, அது ரொம்ப டேஞ்சரான ஏரியா. ஸோ அங்கே எப்பயுமே க்ரீஸ் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ எப்பயுமே ஆயில் வர இடத்துல தான் நம்ம உட்காந்து இங்கே க்ரீஸ் அப்ளை பண்ணணும். ஸோ மித்தபடி மிஷினில் மெயின்டெனன்ஸ் பெருசாக வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீஸிங் பண்ணணும். ஒவ்வொரு டைம் நம்ம வந்துட்டு இந்த ஃபிட்டிங் அந்த செட்டிங் வந்து கரெக்டாக வைக்கணும். ஸோ நீங்கள் ஒரு டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு மரம் வைக்கணும், ஸோ இது எவ்வளோ மரம்னு எண்ணிட்டிங்கன்னா போதும். அந்த அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த பின்னு வந்துட்டு வெளியே வராமல் இருந்தால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இதை டைட் பண்ணிட்டு தான் பின்னாடி டைட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அந்த உலக்கி வெளியே எடுக்கும்போது இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த நட்டு வந்து லூஸ் பண்ணிவிட்டு அந்த பின்னு வெளியே எடுத்துட்டிங்கன்னா உலக்கி வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.